ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி பேனல் வந்து அடிக்க போகிறோம். எதுக்காக இதை வந்து ப்ரிஃபர் பண்ண பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா சீப்பஸ்ட்டு இன்டீரியர் டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி தான். இதே வந்து பார்த்திங்கன்னா வுட்லேயோ இல்லை அலுமினியம் பேனல்லையோ வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ யூபிவிசி பேனலில் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சீப்பஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி பேனலில் தான் பண்ண போகிறோம். நீங்கள் சப்போஸ் உங்களோட என்டையர் பில்டிங்க்கு இன்டீரியர் பண்ணுறது அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 lakh 5 lakh சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs பக்கம் வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம். இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் சேவிங் மட்டும் இல்லை, டைம் சேவிங் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூபிவிசி பேனலை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட்டு பிளேடாலேயே நம்ம வந்து அந்த ஷார்ப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா நார்மல் பிளேட்லேயே வந்து நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இபி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6.5 3.5. இதனோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5500 ரூபா. ஸோ இதே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பக்கம் வெளியே விசாரித்தோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 6.5 3.5 சைஸ் வந்து அடிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா 10,000 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து சொன்னாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் பொறுத்து வந்து காஸ்ட்டு வந்து டிஃபர் ஆகுது. ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 250 rupees மெட்டீரியல். நாங்கள் அவுட் சைடுங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய இது இல்லை அப்படிங்கிறக்காக நாங்கள் 250 மெட்டீரியல்ஸை வந்து சூஸ் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 250, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 300, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 350 மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது. ஸோ குவாலிட்டி பொறுத்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் நாங்கள் என்கொயரி பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட மட்டும்தான் சீப்பஸ்ட்டாக இருந்தது. ஸோ மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து நீடு இருந்ததுன்னா இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிச்சனுக்கு கபோர்டு இந்த மாதிரி ஒர்க்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வெளியும் என்கொயரி பண்ணி பாருங்கள். ஸோ இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீசனபிளான காஸ்ட்டில் வந்து பண்ணி கொடுக்குறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ப்ரீவியஸ் ஒர்க்கும் வந்து எங்களுக்கு காமிச்சிருந்தார், வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஒர்க்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட்டு, இந்த மாதிரி நிறையா வந்து பண்ணியிருக்காங்க இந்த யூபிவிசிலேயே. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக யூபிஎஸ்சி பண்ணும்போது பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பில்டிங் காஸ்ட்டே உங்களுக்கு ஜாஸ்தியாகும். அப்போ இன்டீரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி பண்ணுவீங்க. அப்போ இந்த செலவு வந்து உங்களுக்கு குறைக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூபிவிசியில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வுட்லேயே போனீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஜாஸ்தியாகும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த யூபிவிசி பேனலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு கேப் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வுட்டை வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணணும் இல்லை ட்ரில் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வுட்டு தேவை. ஸோ அதனோட சப்போர்ட்டில் தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன வுட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ சப்போர்ட்டுக்கு நிற்கணும் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து கிளாம்பு அடித்து வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த வீடியோவில். ஸோ இந்த மாதிரி கிளாம்ப் வச்சு நமக்கு வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாம்ப் வைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வுட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபிக்ஸ் ஆகி நிற்கும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 விண்டோ மாதிரி போட்டு தர அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இபி மீட்ரு எடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு விண்டோவும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பு மோட்டரோடதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு லைன் வந்து பார்த்திங்கன்னா அது தனியாக இருந்தது. ஸோ அதை வந்து தனியாக இன்னொரு விண்டோ மாதிரி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சுக்கிறாரு அதில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வுட்டன் கலர் மாதிரி எடுத்துட்டோம். நீங்கள் டியூயல் கலர் காம்பினேஷன் வேணுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நாங்கள் சரி அவுட்டோருங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக வந்து கலர்ஸ்லாம் தேவையில்லை அப்படிங்கிறப்போ சரி ஒரு வுட்டன் ஸ்டைலில் இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரு வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். இதுலேயே வந்து நிறையா கலர்ஸ் வந்து வேரியன்ட் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த டோர் மாதிரி அவர் வந்து செஞ்சுட்டாரு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ மாதிரி பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் தான் வந்திருந்தார். ஸோ இவர் மேன் பவருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அவ்வளோ தேவையில்லை. இவர் ஒருத்தரே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு.
இதெல்லாம் விட இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபால் சீலிங் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூபிவிசிலேயே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. நீங்கள் வந்து ஃபால் சீலிங்லாம் போடுறதெல்லாம் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஃபால் சீலிங் அடிச்சுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிச்சன் ஒர்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் அண்ட் ஒயிட்டில் வந்து டபுள் கலரில் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட் ஒர்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 250 வந்து இருக்குது. ஸோ உங்களோட விருப்பத்தை பொறுத்து நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட எலக்ட்ரிசிட்டி போர்டோட யூபிசி பேனல் வந்து முடிச்சிட்டாரு. ரைட் சைடில் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு விண்டோ மட்டும் அடிக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் விண்டோ மட்டும் நீங்கள் வுட்டில் போட்டால் போதும். மற்ற எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஒர்க்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கு, அப்புறம் டிவி யூனிட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ, இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூபிவிசிலே பண்ணிக்கலாம். நான் இவரோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கோயம்புத்தூர் லொக்கேஷனில் வந்து பண்ணிகிட்ருக்காரு. கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் யாருக்காவது யூபிவிசி பேனல் அடிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து டோர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வந்து ஹேண்டில் ஒர்க் மட்டும் வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பிளாஸ்டிக்கில் இல்லாமல் ஸ்டீலில் இருந்தால் கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் ஸ்டீலில் ஹோல்ட் பண்ணி போட்டிருக்காரு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒர்க்கு தான். ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து கபோர்டு அடிக்கணும், அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டைப் மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்க்குறக்கும் லுக்காக இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மிரர் டைப்பில் வைக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா டைப் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அது மாதிரி நீங்கள் ரெக்குயர்மெண்ட் சொன்னீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருவாரு. இல்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு டிசைன் வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாலும் அதையும் வந்து இவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் பில்டிங் மெட்டீரியல்ஸ் விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆயிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் உங்களோட பட்ஜெட்டை வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கில் இந்த மாதிரி ஒர்க்கை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அதான் என்னோடய சஜஷன். இல்லை உங்களுக்கு பட்ஜெட்டு கொஞ்சம் நிறையாவே இருக்க போனால் நீங்கள் வுட்லேயோ இல்லை அலுமினியம்லையோ வந்து நீங்கள் போகலாம். என்னோடய சஜஷன் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான். ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட்ஜெட் வைஸில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கு ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சுது. ஸோ இன்னொரு டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் மட்டும் வச்சுட்டா முடிஞ்சுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் சார்ஜ் பண்ணது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 5500 தான் சார்ஜ் பண்ணார். நீங்கள் என்கொயரி பண்ணி பாருங்கள். 6.5 into 3.5 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு இதுலேயே வந்து தெரிஞ்சிடும். நான் ப்ரைஸும் சொல்லிட்டேன். நீங்கள் இதை வச்சு கூட நீங்கள் என்கொயரி பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் வெளியே. பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக டீசெண்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.